டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். சர்வாதிகாரி வேஷம் எடுபடவில்லை என்பதால் போதை ஒழிப்புக்காக மாபெரும் இயக்கத்தை தொடங்க அரசு முடிவு. அரசியல்வாதிகள் வழக்குகளில் போலீஸ் செயல்பாடுகள் ஆட்சிகளுக்கு ஏற்ப மாற்றம். உயர்நீதிமன்ற நீதிபதி வருத்தம். சிஎம்டிஏ இடத்தில் ஆக்கிரமிப்பு சட்டவிரோத மசூதி. நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த திராணியற்ற மாநகராட்சி. திமுகவுக்கு முட்டு, எதிர்ப்பு, கலேபரம். வேட்டி கிழிபடாமல் நடந்து முடிந்த காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டம். திபெத் 30 கிராமங்களுக்கு பெயர் மாற்றம். மோடி 3.0விலும் சீனாவிற்கு பதிலடி. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராம வெங்கடாத்ரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். பாஸ்கரன். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 வருடங்களை நிறைவு பண்ணிட்டாங்க சார். இப்போது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எப்படி இருக்குது, போதைப் பொருள் பழக்கம் எவ்வளோ இருக்குங்கிறத நாம் தினந்தோறும் ஒரு செய்தியாவது ஸ்ரீ டிவியில் எடுத்துடுறோம். இன்றைய செய்தி என்ன அப்படின்னா, நேற்று மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வுக் கூட்டம் முதல்வர் தலைமையில் நடந்திருக்கு. அதில் பல விஷயங்கள் அவர் கோடிட்டு காட்டியிருக்காரு. மழைக்காலம் வருகிறது, அதில் எப்படி நம்ம தயார் நிலையில் இருக்கணும், அதுக்கு முன்னாடியே ப்ராஜெக்டை முடிச்சிடணும், அப்புறம் தொடங்கப்பட்ட திட்டங்களின் வளர்ச்சி பணிகள் குறித்தெல்லாம் பேசியிருக்காரு. அதில் மெயின் இஷ்யூவாக அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த போதை பழக்கத்தை ஒழிப்பதற்கு ஒரு பேர் இயக்கம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, சமூக ஒழுங்கு பிரச்சனை. அதனால் அதை ஒழிக்கிறதுக்கு ஒரு பேர் இயக்கத்தை இந்த அரசு தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே ஒரு பேரியக்கம் தொடங்கி அந்த பேரியக்கம் செயல்பட்டால் தமிழகத்துக்கு நல்லது. ஆனால் அப்படி நடக்குமா என்பது இனிமேல் தான் பார்க்கணும். இது எப்போ பேசியிருக்காருன்னா, கலெக்டர்கள் மாநாட்டை எல்லா கலெக்டர்களையும் கூட்டி உட்கார வைத்து அந்த மீட்டிங்கில் அவர் பேசியிருக்கார். இதே போல் ஒரு ஆண்டுக்கு முன்னால் இருக்குன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்பு நடந்த கலெக்டர் மாநாட்டில் இதே போல் கலெக்டர்லாம் கூப்பிட்டு பேசுகிறார் ஒரு வருஷம் முன்னாடி. அப்போ என்ன பேசுகிறாரு, இந்த போதை பழக்கத்தை ஒழிப்பதற்காக நான் சர்வாதிகாரியாக மாறவும் தயாராக இருக்கிறேன் பேசினாரா இல்லையா? இப்போ போன கலெக்டர் மீட்டிங் அங்கே சர்வாதிகாரியாக அனௌன்ஸ் பண்ணுறார். இப்போ இந்த கலெக்டர் மீட்டிங், இந்த ரெண்டுக்கு நடுவில் போதை பழக்கத்தை அழிப்பதற்காக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அது வழக்கு பதிவு செய்வது என்பதை தவிர, அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சதில் எத்தனை பேருக்கு வழக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது? போதை பழக்கம் குறைந்திருக்கிறதா? அதான் நான் எதிர்பார்க்கறது. நான் இத்தனை பேர் வழக்கு பதிவு பண்ண என்பதை எதிர்பார்க்குறீங்களா? போதை பழக்கம் குறைந்திருப்பது எதிர்பார்க்கறது என்ன? அப்போ குறைந்திருக்கிறதா? அப்போ எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்படிதான் நம்ம முடிவுக்கு வர முடியும். இப்போ திருப்பி அடுத்த வருஷம் ஒரு கலெக்டர் மீட்டிங் நடத்துவார். எல்லா கலெக்டரையும் கூப்பிட்டு ஏதாவது பேசுறதுக்காக நடத்துவார். அப்போ என்ன பண்ணுவார், அப்போ வேறு மாதிரி சொல்லுவார். முதல் மீட்டிங்கில் சர்வாதிகாரியாக மாறுவேன், இப்போ பேரியக்கம் தொடங்க போகிறேன், அப்போ வேறு ஏதாவது போதைன்னு ஒன்று ஆரம்பித்து வேறு ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும். ஆகவே அறிவிப்புகளால் போதை ஒழியாது. அவசியமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளால், உறுதியான நடவடிக்கைகளால் மட்டும்தான் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் ஒழிக்க முடியும். ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு பேசுகிறார். இதில் கூட பாருங்கள், உண்மையிலே அந்த அளவு அக்கறை தான். நம்ம நீங்களே சொன்னீங்க, ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நம்ம தொடர்ந்து போன செய்திகள் சிந்தனைகளை பற்றி பேசணும். ராயப்பேட்டை ஜிஹெச்சில் போட்டு அடித்து எந்த அளவுக்கு அதை பற்றி நம்ம பார்த்தோம். சமூகம் ஒழுங்கே கெட்டு போகுது, சமூக கட்டுப்பாடு இழந்து போயிட்டுருக்கு பேசணும். அப்படி ஒவ்வொரு நமக்கு தெரிஞ்ச நம்ம சேர்ந்தே பல முறை போதை பழக்கத்தை பற்றி பேசியிருக்கிறோம். அந்தளவுக்கு போதை பழக்கம் அதிகமாக கொண்டே போயிருக்குது இல்லைங்களா? இப்போ இதை கட்டுப்படுத்துவதற்கான ஏதாவது நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க, அதை பற்றி ஏதாவது பேசுனாங்களா? அது எதுவுமே பேசலையே. சும்மா அறிவிப்புனால எந்த விதமான இதுவும் பலன் கிடைக்க போகிறதில்ல. இப்போ இவங்க கட்சியை சேர்ந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான என்ஆர்ஐ விங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்
ஜாஃபர் சாதிக் தான் ஒரு பேர். அவரே போதைப் பொருள் கடத்தலில் அங்கேருந்து பேக் பண்ணி ரீபேக் பண்ணி வெளிநாட்டுக்கே கடத்துறாரு. அப்போ உங்கள் கட்சி அப்படி தானே இருக்கு. இன்னைக்கு எப்படி போதையை ஒழிக்க போறீங்க? இப்போ இவங்களா குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, போதைப் பொருட்கள் நீங்கள் வந்து வழக்கு சொன்னீங்க, அதிகமான போதைப் பொருட்கள் பிடிக்கப்படக்கூடிய இடம் எது தெரியுமா இந்தியாவிலேயே? இவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் உண்மையாக அதுதான், குஜராத் தான், குஜராத் மாநிலம். அப்போ என்ன சொல்கிறாங்க, குஜராத்தில் தான் அதிகமாக போதைப் பொருள் உள்ளே வருது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஒன்று வந்து குஜராத் அரசாங்கம் அந்தளவுக்கு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டு போதைப் பொருட்கள் உள்ளே வர முடியாதபடி தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அது பாசிட்டிவ் சைடு ஆஃப் த ஆஸ்பெக்ட். அது ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, பாகிஸ்தான்லேருந்து வந்து குஜராத் வழியாக நாட்டு படகுகள் மூலமாக போதை கடத்துவது எளிது. இப்போ நீங்கள் போதைப் பொருள் பிடிக்கிறது என்று நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே 2 சோர்ஸில் தான் பிடிக்கிறாங்க. ஒன்று வந்து இந்த நாட்டு படகு மூலம் பாகிஸ்தான்லேருந்து வந்து குஜராத்தில் வந்து அதை கோஸ்ட் கார்டு வந்து பிடிச்சிருவாங்க. அப்படி ஒன்று பிடிப்பாங்க. ஏன்னா பக்கத்துலேயே உள்ள அப்ரோச் அது. வேறு எல்லா அப்ரோச்சும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காஷ்மீர் எல்லையில், பஞ்சாப்லாம் கூட இப்போ க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக அங்கே பிடிக்கக்கூடிய எல்லை. இன்னொன்று, கண்டெய்னருக்குள்ளே நடுவில் வந்து போதைப் பொருளை உள்ளே வச்சுருவாங்க. அது எல்லா கண்டெய்னரும் செக் பண்ண முடியாது. சில கண்டெய்னர் நடுவில் ரேண்டமாக தான் செக் பண்ணுவாங்க. அதில் வந்து உள்ளே வச்சுருவாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ குஜராத் மூலமாக உள்ளே வராதா? அதுக்கான பல நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி அதிகமாக அங்கே பிடிக்கிறாங்கன்னா, ஒன்று வந்து அரசு முனைப்பு காட்டிக்கிறது. இரண்டாவது, இந்த கண்டெய்னர் ரிலேட்டட் இந்த இறக்குமதி, ஷிப் யார்டு, இது பற்றிய இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா குஜராத் தான். இப்போ வந்து உடஞ்சி போன கப்பல், பழுதான கப்பலில் உடைக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி குஜராத்தில் இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது மாதிரி இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த ஷிப் ரிலேட்டட், இம்போர்ட் ரிலேட்டட், எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், கண்டெய்னர் தயார் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், கண்டெய்னர் மாடிஃபை பண்ணக்கூடிய இதெல்லாம் குஜராத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த சார்ந்த தொழில் உள்ள இடங்கள் இருக்குனால அது வழியாக ஈஸியாக வந்து கடத்துறதுக்கு ஒரு வழி கண்டுபிடித்து போதைப் பொருட்கள் அங்கே கடத்துகிறாங்க. இது வந்து போதைப் பொருள் வரக்கூடிய மூலத்தை பற்றி தமிழக அரசு, தமிழக மீடியாக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். மூலம் எங்கேருந்து வேணால் வரட்டும், குஜராத்லேருந்து வரட்டும், இல்லை பக்கத்தில் ஸ்ரீலங்காலேருந்து வரட்டும், எப்படியானா வரட்டும், அது கடைசியாக பயனாளிக்கு போய் சேருது இல்லையா? அந்த செயின் இருக்கு இல்லையா? அந்த செயினில் எங்கேயா ஒரு இடத்துல போய் பிடிச்சிங்கன்னா பிடிக்க முடியும் இல்லையா? எங்கே மூலம் எங்கேருந்து வந்தால் உங்களுக்கு என்ன? அப்போ தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்துடைய எல்லைக்குள்ளார ஒரு போதைப் பொருள் தான் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். ஏன் பண்ணல? இதான் நம்முடைய கேள்வி. இப்போ நீங்கள் பாருங்கள், சிம்பிள் உதாரணம். நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், சென்னையில் தான் ஒரு கடைக்கு போகிறேன். அங்கே போனோம்னா ஒரு தடை செய்யப்பட்ட போதைப்பொருள், அது வந்து குட்கா மாதிரி போதைப்பொருள்லாம், இந்த ட்ரக் இல்லை, ஆனால் தடை செய்யப்பட்ட பொருள். அதுக்கு பேர் HANS, ஹேண்ட்ஸ் என்று பேர். சென்னை உயர்நீதிமன்றம் தடை செய்யப்பட்ட பொருள். அந்த பொருளை கடைக்காரர் எடுத்து ஒருத்தர் வந்து கேட்குறார், ஒன்று எடுத்து கொடுத்தார். நான் கேட்டேன், என்னங்க இது தடை செஞ்சதாச்சே, இது என்ன அப்படி கொடுக்குறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். நமக்கு வாய் சும்மா இருக்காது இல்லையா? கடைக்காரர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, சார் திமுக ஆட்சிக்கு முன்னாடி, அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன், திமுக ஆட்சிக்கு முன்னாடி நாங்கள் வித்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு கவரில் போட்டு ரகசியமாக கொடுப்போம். இப்போ வெளிப்படையாக கொடுக்குறோம். இன்னும் இப்போல்லாம் அந்தளவுக்கு இன்னும் எடுபடி இல்லை, நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவர் சொன்ன வார்த்தை. ஏங்க அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் ஒரு போதையா? இதெல்லாம் சும்மா, இது வந்து புகையிலையே அரைச்சி அதில் இது பண்ணி சீட் கொடுத்து புகையில சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. குட்கா தான் இது, வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஹைகோர்ட் தரப்புன்னு இருக்குது, இதை விட எல்லாம் பெருசாக அங்கே ஸ்கூல் வாசலில் போங்க சார் கிடைக்கும். இதுதான் தமிழகத்தின் நிலைமை. அப்போ எடப்பாடி ஆட்சி காலத்தில் மறைத்து ஒழித்து வைக்கப்பட்ட ஹேண்ட்ஸ் என்ற அப்பயும் தடை செய்யப்பட்டது. அப்போ மறைச்சு இந்த கடைக்காரர் விற்றுருக்கார். இன்னைக்கு வெளிப்படையாக விற்கிறார். இது ஹேண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அதை தாண்டி என்னென்னமோ நிறையா வந்தாச்சு. துளிப்புன்னு ஒன்று இருக்குது, சிந்தட்டிக் ட்ரக்கு, இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். 12 ரூபாய்க்கு கிடைக்கும் சார் போதை மாத்திரை கிடைக்கும், ஸ்வீட் மாத்திரை. அவர் சொல்கிறார் நமக்கு எங்கே கிடைக்கணும்னு கூட சொல்லுவார் போடுற கேட்டால். இப்போ நீங்கள் வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும்னா ரொம்ப பெருசாக அப்படியே போய் ஒரு பெரிய ஒரு குற்றவாளியை கண்டுபிடித்து துப்பு தெரியாமல் போய் அப்படியே அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். சாதாரணமாக நீங்கள் வந்து சென்னை இதோ எந்த நகரத்தில் வேணால் போல வீதிகளில் போயிட்டு வண்டி ஓட்டிட்டு வராங்க இல்லையா, இந்த வெடலை பசங்க புள்ளிங்கோன்னு வருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா யார் போதை போட்டு வரான்னு உங்களுக்கு தெரியும். வண்டி ஓட்டுறான்னு நாமளே கண்டுபிடிக்கலாம். போலீஸ் வந்து இன்னும் அவங்க கண் பவர் ஜாஸ்தி, இன்னும் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க.
நமக்கே தெரியும் வந்து போதை போட்டிருக்கான்னு தெரியும். அவனை வந்து ஒரு 2 தட்டு தட்டுனா சொல்லுவான மாட்டான். எங்கே வாங்கினங்கிறத மூலத்தை சொல்லிவிடுவோம். ஆமாம், 3 தட்டு தட்டினா 2 தட்டில் 3 தட்டு தட்டினாவே சொல்லிவிடுவோம். அங்கே போய் பிடிச்சா அப்புறம் அங்கேருந்து எங்கே வந்து ஒரு செயின் தானே பண்ண முடியுமா? முடியாது. கண்டிப்பாக. அப்போ காவல்துறையின் கைகள் கட்டுப்பட்டிருக்கின்றனவா அல்லது காவல்துறை கட்டுப்படுத்தப்படுகிறதா? நம்முடைய கேள்வி சுலபம். ஆகவே வெறுட வந்து அறிவிப்புலாம் வந்து இதை வந்து நம்ம ஏமாற்றிக் கொள்ளலாம். அவ்வளோதான். ஒரு ஹெட்லைன் நியூஸ் நீங்கள் சொன்னபடி அதில் கூட பாருங்கள், போதை தடுப்புக்காக ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார் என்பது போல அந்த தலைப்பு பார்த்த உடனே நான் நினச்சி சந்தோஷப்பட்டேன். உள்ளே போனோம்னா தெரியுது நிறையா ஸ்டிக்கர் திட்டங்கள் இருக்குது. என்னென்னமோ வீரன் ஏதோ தமிழ் பேர் எல்லாம் மாற்றி அதெல்லாம் பாதிக்கு மேலே மோடி திட்டங்களில் ஒரு பெரிய ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி நற்கருணை வீரன் அந்த திட்டம் இந்த திட்டம்னு பேர். அந்த திட்டங்களை ஒன்றா படிக்கிறார். இதை செயல்படுத்தணும், அதை செயல்படுத்தணும், இதை செயல்படுத்தணும். அப்படி 10ஓடு 1 11 சொல்லுவது போல 100ஓடு 1 101ஆக இந்த போதை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கார், அறிவிப்பு விட்டுருக்கார். அவ்வளோதான். அதனால் உண்மையிலே நடந்தால் நல்லது. எந்த அளவுக்கு பாருங்கள், எல்லா மட்டத்திலையும் வந்து இந்த போதை கலாச்சாரம் போயிருக்குங்கிறதுக்கு சமீபத்தில் ஒரு செய்தி. பாடகி சுஜித்ரான்னு ஒருத்தங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, வெளிப்படையாக சொன்ன கருத்து அப்படியே பேப்பர்லேயே வந்துட்டு போய் பாருங்கள். கமலஹாசன் நடத்தக்கூடிய எல்லா பார்ட்டிகளிலும் கொக்கைன் என்கின்ற போதைப் பொருள் சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது. கோலிவுட் முழுக்க முழுக்க போதைப் பொருளுக்கு அடிமையாக மாறிவிட்டது. இதை அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நான் வெளியில் சொன்ன காரணத்தினால் என்னை அவமானப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. இதை தமிழ்நாட்டு நிலைமை. ஆகவே தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த போதை பழக்கத்துக்கு யாராவது ஒருத்தர் அடிமையாகி போனால் அவங்க வந்து என்ன வேணுமானாலும் செய்வாங்க. அந்த போதைக்காக என்ன வேணுமானாங்கிறதுக்கு என்ன வேணும் அர்த்தம் எடுத்துக்கலாம். இதை பற்றி நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். ஆகவே பயங்கரவாதம் ரொம்ப கொடுமையானது. குண்டு வச்சு ஆளை கொள்றான். அதை விட கொடுமையானது இந்த போதை பழக்கம். ஏன்னா அடுத்த ஜெனரேஷனே இட் மேக்ஸ் தெம் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இம்பார்ட்டன்ட்ங்கிறது எல்லா வகையிலும் எடுத்துக்கலாம். அவங்களை வந்து செயல்திறனற்றவராக முடங்கி போயிடுவாங்க. ஒரு 40 வயசில் வந்து கிழவு மாதிரி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போய் முடங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடிய போதைப் பொருள் பழக்கம் தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகி கொண்டு இருக்கின்றது. உண்மையிலேயே பேரியக்கம் நடத்தினால் நாட்டுக்கு நல்லது செய்வாரா என்று பார்ப்போம். இரண்டாவது செய்தியாக, ஆட்சி மாறினால் அரசியல்வாதிகளின் வழக்குகளில் போலீஸின் நிலைப்பாடே மாறுவது துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு நீதிமன்றம் கருத்தை தெரிவிச்சிருக்கு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? மிகவும் வருந்தத்தக்க ஒரு செய்தி. எந்த அளவுக்கு காவல்துறை என்பது அரசியல்வாதிகள் நிர்பந்தத்திற்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஒரு துறையாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. ஒரு நீதி அரசே சொல்லுகிறார். நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு இந்த செய்திக்கு முன்னால் ஒன்று சொல்கிறேன். ஒரு முன்னுரை சொல்லுவாங்கள்ல, அந்த முன்னுரை. சாதாரண ஒரு வழக்கு ஸ்டேஷனில் போகுதுன்னு வச்சுக்கலாமே. யாரோ ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறார். எந்த வழக்கான சிறிய வழக்கோ பெரிய வழக்கோ, அங்கே ஸ்டேஷனில் போன உடனே ஏட்டுன்னு ஒருத்தர் இருப்பார், ஏட்டையா. அந்த ஏட்டையா வந்து குற்றப்பத்திரிக்கை எழுதுவார். இந்தந்த செக்ஷனில் இவர் வந்து குற்றம் செய்திருக்கிறார். அப்போ அதை பொறுத்து முதல்ல அந்த வழக்குடைய திசையை திருப்பக்கூடியதே முதல்ல அந்த ஏட்டு எழுதக்கூடிய குற்றம் எழுதக்கூடிய செக்ஷன் தான். அவர் தான் செக்ஷன் போட்டோன்னா அந்த செக்ஷன் அப்புறம் நீங்கள் வந்து அதை மாற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து என்ன ஒருத்தர் தாக்க வரார், காலில் வந்து வெட்டிட்டார். அப்போ என்ன சொல்லுவாங்க? உடனே என்ன சொல்லுவாங்கன்னா காலில் தாக்கினார். கரெக்டுங்களா? இங்கே கையில் இந்த இடத்துல வந்து வெட்டிட்டார். சும்மா வந்து இப்படி கையில் வெட்டிட்டு போயிட்டார் கோவத்தில். என்ன தெரியுமா செக்ஷனு? கொலை முயற்சி. என்னன்னு போடுவான்னா, கழுத்தில் வெட்ட வந்தா கையை தூக்கின இங்கே வெட்டிட்டான். அப்போ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த கிரைம். இது வந்து வக்கீலுக்கும் தெரியும், போலீஸுக்கு தெரியும். அப்போ இவர்களுடைய கண்ணோட்டத்துக்கு ஏற்றபடி வழக்கினுடைய தன்மை, வழக்குடைய செக்ஷன் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமே அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே ஆரம்பித்து விடுகிறது. அதுக்காக உதாரணம் சொல்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வழக்கு வந்தாச்சு. போலீஸாக முதல்ல அந்த சாட்சியெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த வக்கீல்
கொடுத்த 2 அப்சர்வேஷன் அப்படியே நான் படிக்கிறேன், பேப்பரில் வந்தது அப்படியே படிக்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டவர் மீது போலீஸ் விவாதங்கள் வைக்க விரும்பாததால் பல ஆண்டுகளாக வழக்குகள் தாமதமாகி கொண்டிருக்கின்றன. இது முதல் அப்சர்வேஷன். இப்போ செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்களேன். செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடுத்தது யாரு? இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய, அப்போ எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின். வழக்கு போட்டாச்சு, உடனே போலீஸ் கொண்டு, அப்போ போலீஸ் நிலைப்பாடு வேற. இப்போ இதே போலீஸ் ஸ்டேஷனில் சாட்சி கூப்பிடுறாங்க, போலீஸை கூப்பிடுறாங்க, என்ன சொல்லுவாங்க? அதே போலீஸ் வேற நிலைப்பாடு எடுத்து பேசுகிறது. ஏதாவது டிலே பண்ண முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க என்று சொல்லி போலீஸ்க்கு ஓரலாக ஒரு ஆர்டர் போயிருக்கும். அப்போ அதுக்கேற்றபடி அவங்க செயல்படுவாங்க. இதுதான் சொல்லியிருக்காரு அவர். நான் ஒரு உதாரணத்தோட சொன்னேன், செந்தில் பாலாஜின்னு உதாரணத்துக்காக சொன்னேன். அதில் என்ன நடந்தோ நமக்கு தெரியாது உள்ள. இதே போல சொல்றாங்க. இன்னொரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காரு. ஆட்சி மாற்றத்தினால் போலீஸின் நிலைப்பாடு மாற்றம் என்பது அரசியல் வழக்குகளில் மட்டுமே நடக்கிறது, இதர குற்ற வழக்குகளில் இப்படி நடப்பது இல்லை. அது ஒரு அப்சர்வேஷன் தெளிவாக கொடுத்துருக்காரு. அப்ப அரசியல் நிர்பந்தம் காரணமாக போலீஸ் துறை வேறு நிலைப்பாடு எடுப்பதற்கான ஒரு காரணம் ஏற்படுகிறது. காவல்துறை என்பது தன் கடமையை செவனே செய்வதற்கான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இல்லை. அரசியல்வாதியின் அழுத்தம் காரணமாக அவர் வேறு நிலைப்பாடு எடுக்க முடியும். இப்படி நீதி அரசு சொல்லியிருக்கிறார். அவருடைய அப்சர்வேஷன் இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு பொன்முடி வழக்கு எடுத்துக்கோங்களேன். போலீஸ் சாட்சி கொண்டு போய் வைக்கிறாங்க, அப்புறம் நான் அது பல்ட்டி அடிக்கிறாரு, பிறல் சாட்சி. அப்போ சாட்சி வைக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்யா சாட்சியாகவே ஆரம்பத்தில் செட்டப் பண்ணி போலீஸ் கொண்டு போய் வைப்பாங்க. புரிஞ்சுங்களா? இப்படிதான் போலீஸுடைய நிலைப்பாடு இருக்கிறது. தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதனால நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ இந்த காவல்துறை என்பது மக்களுக்கான ஒரு சேவகன், மக்கள் உங்கள் நண்பன் என்று சொல்கிறார், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது, மக்களுக்கு நீதி கிடைப்பதற்காக உள்ள துறை என்ற ஒரு எண்ணம் போய் ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு துறை என்கின்ற துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. போன இதே போல வேற ஏதோ ஒரு செய்தி பேசும்போது நானே ஒரு கேள்வி கேட்டேன். இந்த காவல்துறையில் சம்பளம் யார்கிட்ட வாங்குறாங்க? அரசு எந்திரத்திலிருந்து, மக்கள் வரிப்பணத்திலிருந்து சம்பளம் போகிறதா, அல்லது அறிவாலயத்திலிருந்தே உங்களுக்கு சம்பளம் போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கேட்டேன். இப்போ அதே என்னுடைய அப்சர்வேஷன் நான் சொன்னேன். அதே அப்சர்வேஷன் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு டிபைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. திரும்ப திரும்ப நீங்கள் சொன்னது போல போதை பழக்கத்தை பற்றி பலமுறை பேசியிருக்கிறோம். இதே கருத்து திருப்பியும் ரிப்பீட் ஆகிறது. வேறு செய்தியில் அதை சொல்லியிருக்கிறோம். ஆகவே தமிழகம் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கு என்பதெல்லாம் உதாரணங்கள். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னால் அந்த கங்கனா ரணாவத்தை ஒரு பெண் சிஎஸ்எஃப் பெண் பாதுகாப்பில் இருந்த பெண் கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க. விவசாய போராட்டத்திலவங்கெல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இவங்க சொல்லிட்டாங்கன்னா கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அரைஞ்ச உடனே அரைந்த கைக்கு மோதிரம் போடுறேன், உனக்கு நான் இத்தனை பங்கு தங்க தரேன், இவ்வளோ காசு தரேன். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, ஒரு காவல்துறை அதிகாரியுடைய கடமை என்ன? இப்போ இந்திரா காந்தியை காவல்துறை அதிகாரியை சுட்டு கொண்டார், நியாயப்படுத்துறீங்களா? பண்ணீங்க அதை. காவல்துறை அதிகாரி என்பவர் அவருக்கு விருப்பமில்லாத மாற்று கருத்து உடையவராக இருந்தாலும் கூட அவருக்கு அவர் காவல் காக்கணும், அதாவது வேலை டியூட்டி. ஆனால் இந்த நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளோ இல்லை பத்திரிகையாளர்களோ என்ன சொன்னாங்க? பாராட்டி பேசினார்கள். தவறான முன்னுதாரணம். அப்போ அங்கிருந்து பிறழ்கிறோம் எல்லாருமே. ஆகவே காவல்துறை என்பது நாட்டில் ஒழுங்காக சட்டத்தை காப்பாற்றக்கூடிய துறையாக இல்லாமல் அதில் நிலைப்பாடு மாறுமையானால் அது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. 3வது செய்தியாக, திமுக ஆட்சிக்கு அமைந்ததிலிருந்து சட்டவிரோதமாக, அதாவது ஏரிக்கரையின் மீது அல்லது அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கோவில்கள், பல கோவில்கள் இடிக்கப்பட்டது சார். மக்கள் பெரிய போராட்டமெல்லாம், இந்து மக்கள் யாரும் விதியில் இறங்கி போராடுறதே இல்லை. அதில் வர்ற போகிற 5 பேர் 10 பேர் கோவில் வாசலில் நின்றுட்டு கொடி பிடிப்பாங்க, கோவில் இடிக்காதுன்னு கண்ணீர் மல்க இருப்பாங்க. அவங்கள ஒரு பக்கமாக உட்கார வச்சுட்டு ஜேசிபி வச்சுட்டு கோவில் இடிக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க ஒதுங்காட்டி ஜேசிபி வச்சு அவங்களையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அதுவும் பண்ணிடுறாங்க. கோயம்பேடு பக்கத்தில் சேமாத்தம்மன் நகர்,
அங்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதி 2019 கட்டப்பட்டிருக்கு, 3 மாடி மசூதி. அது சிஎம்டிஏ சென்னை கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இடத்துல கட்டப்பட்டது, சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டு அதிகாரிகள் வந்து அதுக்கான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதை வந்து நீங்கள் இதை வக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து அதை எதிர்த்து பெரிய போராட்டத்தை முன் வச்சுருக்காங்க. அப்புறம் அவர்கள் முறைப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் கட்டத்துக்கு போகிறேன். நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா டெமாலிஷன் இண்டஸ்ட்ரின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. வீடு இப்போ நீங்கள் பழைய வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இடிக்கணும். இடிக்கிறதுக்குன்னு கான்ட்ராக்டர் இருப்பார். அதுக்கு வந்து போய் பர்மிஷன் முறைப்படி வாங்கி அது ப்ரொசீஜர் இருக்குது. அந்த டப்ரிஸ்லாம் கொண்டு போய் வேறு இடத்துல போடணும், கதவெல்லாம் கொண்டு போய் வேறு இடத்துல விற்றுருவாங்க, பக்கத்தில் எதுவும் சேதம் இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த டெமாலிஷன் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடியது பெரும்பாலும் கிட்டத்தட்ட 90% கூட சொல்லலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம், சரியாக தெரியல. பெரும்பாலும் வந்து முஸ்லீம் தான் எடுப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், பழைய வீடு இடிக்குன்னா யாரோ கான்ட்ராக்ட் பர்சன் பார்த்தா ஒரு முஸ்லீம் தான் இருப்பார். அவர் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவார். அப்போ இந்த மசூதி நிர்வாகத்தை என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி கார்ப்பரேஷன் வந்து சொன்ன உடனே நாங்கள் வந்து சட்டவிரோதமாக சிஎம்டிஏவுடைய இடத்த அத்துமீறி நாங்கள் வந்து 5-6 வருஷம் மசூதி கட்டியிருக்கோம், நாங்கள் பண்ணது தப்புங்க, நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், நாங்கள் வந்து மசூதி இடிக்கிறதுக்கான ஆட்கள் எங்கிட்டே இருக்காங்க, அதுக்கான செலவு நீங்கள் செலவு பண்ண வேண்டாம், அதுக்கு பல லட்சம் ஆகும், சும்மா இல்லை, அது நாங்கள் எங்கள் ஆளுங்களே இடித்து கொடுத்துருவாங்க, நாங்களே எங்கள் இதை இடிச்சுட்டு டெப்ரிஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்த கொடுத்துட்றோம் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து சட்டத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. அப்படி சொல்லாமல் 200 பேர் கொண்டு ரோடில் பெரிய கலவரம் பண்ணி கலாட்டா பண்ணி போகிற பஸ்ஸில் நிறுத்தி அட்டகாசம் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டம் என் கையில், நான் நினச்சதுதான் சட்டம் என்று பேசக்கூடிய சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதுக்கு பல உதாரணங்கள், இது ஒரு உதாரணம். இந்த இடத்துல வந்து சிஎம்டிஏக்கு சொந்தமானது என்று கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கிறது. கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாச்சு. மாநகராட்சி போய் இடிக்கணும், கோர்ட் ஆர்டர். இடிக்கணும்னா போலீஸு கொஞ்சம் பந்தோபஸ்து கொடுங்கன்னு போய் கேட்குறான். போலீஸ் வந்து கையை பேசுன்னு இடிக்கிறதா, என்ன பண்ணுறது, பந்தோபஸ்து கொடுக்கலாமா வேண்டாமா, அவர் அப்படியே கலக்கத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா 200 பேர் இருக்காங்க. 200 பேர் சேர்ந்தால் சட்டத்தை மாற்ற முடியும், நீதிமன்ற தீர்ப்பை மாற்ற முடியும், போலீஸ் ஒன்றும் பண்ணாது. இதுதான் இவங்க கொடுக்குற மெசேஜ். அந்த 200 பேர் லத்தி சார்ஜ் பண்ண ஓடி போக மாட்டானா? அப்போ அரசாங்கத்தின் நிலைப்பாடு, இங்கே நீங்கள் போலீஸ் நிலைப்பாடு சொன்னீங்க, அரசாங்கத்தின் நிலைப்பாடு இப்படி இருக்கின்ற காரணத்தினால் இது இங்கே நடந்துட்டுருக்கு. நீங்கள் இதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி போவோம், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் நிறையா கோயில்களை முந்தி சொன்னீங்க, இன்னும் இப்போ நடந்தது சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியில் ஒரு கோயில் இடித்தாங்க, பார்த்தீங்களா? வீடியோ வந்தது. இதே பொக்லின் அந்த ஜேசிபி வச்சு இடிக்கிறாங்க. அது இடித்த உடனே உங்களுக்கு என்னாச்சு? கோவம் வந்ததா? ஏதாவது ரியாக்ஷன் வந்ததா? எனக்கும் வரல, உங்களுக்கும் வரல. ஏன்னா நிறையா பார்த்து சட்டவிரோதமாக நிறையா பார்த்துருக்கோம் என்பது ஒரு பக்கம். அது வந்து நீர்நிலையை ஆக்கிரமித்து இந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு மீது கட்டப்பட்ட பல கட்டிடங்கள்லாம் இந்த கோயில் வருது. அப்போ நீங்களும் நானும் எல்லா இந்துக்கள் என்ன நினச்சோன்னா, சரி அது வந்து கவர்மெண்ட்டுடைய ஏதோ ஒரு லேண்டு, அக்யோர்டு லேண்ட் கிடையாது, அதில் ஒரு கோயில் கட்டிருக்கு, இடித்ததுனால அது வந்து சட்டத்தை மீறி கட்டப்பட்ட கட்டடம் கோயில், அதனால் அதை இடிக்கிறது நாம் வந்து யாரும் பொங்கலை, இல்லாட்டி பொங்கியிருக்க மாட்டோம், அது வேறு விஷயம். பார்த்துட்டு அம்மாவும் நம்ம கடந்து போயிட்டோம். இது ஒரு ஹிந்துவுடைய மனநிலை. ஒரு முஸ்லீமுடைய மனநிலை எப்படி இருக்குது? சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மசூதி இடிப்பதற்காக கோர்ட் ஆர்டர் வந்தால் அதை இடிக்கக்கூடாது என்று ஒரு 200 முஸ்லீம் சேர்ந்து போராடினால், மற்ற எல்லா ஜமாத்து முஸ்லீம் அமைப்புகள் கட்சிகள்லாம் என்ன சொல்லுது? அவன் பண்ணுறது தப்புன்னு சொன்னாங்களா? யாரும் அப்படி எந்த அறிக்கை இது வரைக்கும் அறிக்கை கொடுக்கல. மறைமுகமாக மௌனமாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதை பத்திரிகை எழுத மாட்டான், பத்திரிகை செய்தியெல்லாம் வராது. நாம புரிஞ்சுக்கணும் உட்பொருள் யாவது என்ன. இதுதான் பாருங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சேலத்தில் வந்து பழமையான எல்லையம்மன் கோயில் வந்து சேலம் ஆர்ட்ஸ் காலேஜ், சேலம் 7 அந்த காலேஜ் வாசலில் இருக்குது. அந்த காலேஜுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரவுண்டு இருக்கும், கிரவுண்டுக்கு அப்புறம் உள்ளே தான் காலேஜ் ஆரம்பிக்கும். அந்த கிரவுண்டே இந்த கோயிலுக்கு சொந்தமானது.
அந்த காலத்தில் அந்த கிரவுண்டை வந்து கோயிலுக்கு சொந்தமான கிரவுண்டை வந்து காலேஜ் கட்டிட்டாங்க. அந்த காம்பவுண்ட் சோறு ஒட்டின மாதிரி கோயில் இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்போ சேலம் ரோடு, அந்த மரவநேரி ரோடு விரிவுபடுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலை இடிக்கணுங்கிற சூழ்நிலை வருது. இது நடந்தது. உடனே கோயில் நிர்வாகிகள்லாம் போய் அப்போ இருந்த சேலம் பாஜக கொல்லப்பட்ட ரமேஷ் அவர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. உடனே அவர் வந்து இவங்களை போய் பார்த்து ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்து வெரிஃபை பண்ணி உடனே ஆர்ட்ஸ் காலேஜில் போய், ஆர்ட்ஸ் காலேஜ் லேண்டெல்லாம் இந்த கோயிலுக்கு சொந்தமானது தான், இந்த கோயிலுக்கு மட்டும் ஒரு 50 அடி கொடுங்கன்னு சொல்லி பேசி அந்த காம்பவுண்ட் சோறு இடித்து எல்லாம் முறைப்படி அந்த எல்லாத்தையும் அந்த இதை ஷிஃப்ட் பண்ணி திருப்பி அந்த காம்பவுண்ட் சோறு கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணாங்க இந்த கோயில் நிர்வாகம். அந்த இடமே கோயிலுக்கு தான் சொந்தமானது. சாலை விரிவாக்கத்துக்கு ஒரு ஹிந்து எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன, சட்டவிரோதமாக கட்டக்கூடிய ஒரு மசூதிக்கு முஸ்லீம் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன புரிஞ்சுக்கணும். கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இதுதான். இப்போ போன வருஷம் இதே போல் திருப்பூரில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு மசூதி இடிக்க சொல்லி இதே ஹைகோர்ட்டில் ஆர்டர் வந்தது. ஹைகோர்ட் ஆர்டர் இருந்தாலும் இடிக்காதீர்கள் என்று வெளிப்படையாக திருப்பூர் எம்எல்ஏ பேசினார். பேப்பரில் செய்தி வந்தது. லெட்டர் எழுதினார் சிஎம்க்கு. ஏன்னா திருப்பூரில் நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு ஒரே காரணம் அங்குள்ள முஸ்லீம்கள் போட்டு ஓட்டின் காரணமாகத்தான். அதனால இடிக்காதீங்க. லெட்டர் எழுதினாரா இல்லையா? ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அப்போ இது அரசு நிலைப்பாடுனால இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒன்று 200 பேர் சேர்ந்தானா அது என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ராங் மெசேஜ் வந்து எல்லா இடத்துலையும் போய்கொண்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, முஸ்லீம்கள் என்பவர்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கோ கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ நீதிமன்றத்துக்கோ நீதிபதிகளுக்கோ கட்டுப்பட்டவர்கள் அல்ல. தே ஆர் பியாண்ட் தட். அவர்கள் யாருக்கு கட்டுப்படுவார்கள்? குரானுக்கு கட்டுப்படுவார்கள், ஹதீஸ் அல்லது அந்த இன்னொரு ஷரியத்லாவுக்கு கட்டுப்படுவார்கள் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இது போன்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. 4வது செய்தியாக, திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 10 இடங்களில் போட்டியிட்டு 10 இடங்களிலுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போது சமீபத்தில் தான் காங்கிரஸ் பொதுக்கூட்டம் தமிழகத்தில் நடந்திருக்கு. அதில் வந்து பேசிய காங்கிரஸின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசும்போது, சார்ந்திருப்பது என்பது வேறு, தோழமை என்பது வேறு. எத்தனை காலத்துக்குடா ஒரு ஆளுகிட்டையே நம்ம கூல கும்பிடு போட்டுக்கிட்டு இத்தனை சீட்டு கொடுங்க இத்தனை சீட்டு கொடுங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நம்ம வந்து பழைய காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும், நம்ம வந்து தனித்து இயங்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெற வேண்டும் அப்படின்னு அவர் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. அவர் பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்த உடனே முன்னாள் தலைவர் ஈவிகே இளங்கோவன் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட அந்த அளவுக்குலாம் செல்வாக்கு இல்லை, நம்ம ஜெயிச்சதே வந்து திமுகவின் உதவியால் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம், முதல்வரின் ஆதரவு இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கவே முடியாது, ஆசைப்படலாம் ஆனால் பேராசெல்லாம் படக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது செல்வ பெருந்தகை வெர்சஸ் இவிகேஎஸ். பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களும் அதில் பேசியிருக்கிறார். ஆமாம், பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேசும்போது தான் பெரிய கலாட்டா கலவரம் நடந்திருக்கு, மேடை விட்டு இறங்கலாம் சொல்லி கத்த ஆரம்பித்து அப்புறம் ஒரு 6 மணி நேரம் கலைபரம் நடந்திருக்கிறது என்று பேப்பரில் செய்தி வந்திருக்கிறது. ஸோ அவங்களுடைய கட்சி விவகாரம் என்னமோ இருந்துட்டு போட்டோம் என்று நம்ம கடந்து போகலாம். ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பினை, ஒரு விஷயம் என்னென்னா, அவரும் சிலர் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதை செல்வ பெருந்தகை அழகாக தெளிவாக சொல்கிறார். ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா சார்ந்து இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இதே வந்து இந்த காங்கிரஸ் வந்து திமுக கூட கூட்டு சேராமல் தேர்தலை சந்தித்திருந்தால் எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கும்? எனக்கு தெரிஞ்சு 0 சீட்டு தான். ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பணபலம் வேணால் காங்கிரஸில் இருக்கலாமே ஒழிய எந்த இடத்துலையும் தொண்டர்கள் வந்து திமுக அளவுக்கு தொண்டர் பலமோ பூத் லெவலில் வந்து போய் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் பலமோ காங்கிரஸிடம் இல்லை. தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மைதான் அது. அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, சில பேர் ராகுல் காந்தியுடைய பிரச்சாரத்தினால்தான் தான் ஜெயித்தோம், அதில் ஒரு கோஷ்டி கத்துது. நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் இண்டியா லெவலில் ஜெயித்த 99 சீட்டுகளில் கூட இதே போல்
விவிசெக்ட் என்று சொல்வார்கள், பகுப்பாய்வு பிரித்து பார்த்தீங்கன்னா எத்தனை தொகுதிகள் காங்கிரஸினுடைய சுயபலத்தால் ஜெயித்தது, எத்தனை தொகுதிகள் இண்டி கூட்டணியின் பலத்தினால் ஜெயித்தது என்று பார்த்தால் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தொகுதிகள் தான் காங்கிரஸ் தனியாக ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு, மேபி ரேபரேலி அந்த மாதிரி அமேதி அவங்களுடைய ட்ரெடிஷனல் உள்ள சில தொகுதிகள் ப்ளஸ் சில தொகுதிகள் இருக்கலாம். மற்றபடி எல்லாட்டிலையும் மேலே முதுகில் ஏறி சவாரி செய்து தான் காங்கிரஸ் எந்த அளவுக்கு நாடு முழுக்க பெற முடிஞ்சிருக்கிறது. இது மறுக்க முடியாத உண்மை. இது இப்போ பாருங்கள், தமிழகத்தை பொறுத்தவரை இதுக்கு முன்பு அதிமுக திமுக யாராவது ஒருத்தர் முதுகில் ஏறி சவாரி செய்து தான் காங்கிரஸ் வளர்ந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு காலத்தில் இங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட காங்கிரஸ் ஆட்சி நடந்த மாநிலத்தில் இன்றைக்கு யாருடைய தயவும் இல்லாமல் காங்கிரஸ் ஆட்சி நடத்தவே முடியாது என்கின்ற மோசமான நிலைமைக்கு, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆன கதை என்று சொல்வார்கள். கழுது மாதிரி இருந்த காங்கிரஸ் இப்போ கட்டெரும்பு மாதிரி ஆகியிருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் சொன்ன ஒரு அந்த நிலைப்பாடு கட்சிக்கு நல்லது, கட்சி வளர்வதற்கான ஒரு நல்ல ஏற்பாடு. ஆனால் தில் வேணும். அதை தனியாக இருந்து ஒரு சீட்டும் ஜெயிக்காமல் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொண்டு வரக்கூடிய அந்த மன உறுதி மனத்தின்மை இவர்களுக்கு இருக்குமேயானால் அந்த நிலைப்பாடு இருக்கலாம். இந்த சமயத்தில் எனக்கு அண்ணாமலை அவர்கள் நினைவு கூறுகிறார், தனியாக நின்று நான் இத்தனை % ஓட்டு எனக்கு இருக்குங்கிற நிலை என்ன தில் அதை செஞ்சு காமிச்சார் இல்லையா, அந்த அண்ணாமலை அவர்களுக்கு உண்மையிலேயே நம்முடைய பெரிய ராயல் சல்யூட் இந்த சமயத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இறுதி செய்தியாக, பல தசாப்தங்களாகவே பாகிஸ்தான் கூடயும் சீனா கூடயும் இந்தியா நல்லுறவில் இல்லைன்னு தான் சொல்லணும். பாகிஸ்தானோடு நமக்கு இருக்கிற உறவு முற்றிலும் வேறானது, சீனாவோடு இருக்கக்கூடிய உறவும் வேறானது. எல்லை பிரச்சனை, அந்த பிரச்சனையில் கிட்டத்தட்ட தொடர் ரவுண்டுன்னு சொல்லலாம், 20-25 ரவுண்டுக்கு மேலேயே இருதரப்பு அரசாங்கங்களும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டிய அந்த எல்லை பகுதிகளை சீனா சொந்தம் கொண்டாட தொடங்கி புதுசாக பேரெல்லாம் வேற அவங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் தெரிஞ்சது, எங்கள் வீட்டுக்கு நீ எப்படா பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய ஒரு டிபேட்டே சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இப்போ மீண்டும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் அவர்கள் பதவியேற்றிருக்கார். அவருடைய அதிரடி ஆக்ஷன் மீண்டும் தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம். ஒரு 30 பெயர்களை அவர் அந்த அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு 30 பெயர்களை அவர் வைத்திருக்கிறார். அது ஒவ்வொன்றும் வரலாற்று தொடர்புடைய பெயராகவே வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? மிக நல்ல செய்தி. சிடிவி நேயர்களுக்கு ஏற்கனவே தெரியும், பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நம்முடைய இந்திய நாட்டுக்கும் சீனாவுக்கும் இடையே எந்த விதமான எல்லையுமே இல்லை. தேர் இஸ் நோ காமன் பவுண்டரி. நம்ம நாட்டுக்கும் திபெத்துக்கும் எல்லை இருக்குது. திபெத் ஒரு ஆட்டானமஸ் தனி ஒரு நாடாக இருந்தது. அதே போல் இன்னுடைய இப்போ பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய காஷ்மீருடைய ஒரு பகுதி ஒரு சீனாவுடைய இப்போ உள்ள சீனாவுடைய ஒரு பகுதியை தொட்டு கொண்டிருக்கும். அதுக்கு பேர் சின்ஜியாங் என்று பேர். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்ட் துர்க்கிஸ்தான் என்று சொல்கிறார்கள். அதுவும் சீனாவுடைய பகுதி கிடையாது, சீனா பிடித்து வைத்திருக்கக்கூடிய பகுதி. ஆகவே நேரு ஆட்சி காலத்தில் சீனா பிடித்து கொண்ட பகுதிகளுக்கும் நமக்கும் உள்ள எல்லை பிரச்சனை, அப்படிதான் கரெக்டாக சொல்லணும். இப்போ சில மாதங்களுக்கு முன்பு இதே போல் அருணாச்சல பிரதேசுடைய சில இடங்களுக்கெல்லாம் பேர் சுட்டனோடனே ராகுல் காந்தி உடைய ஓன்னு கத்தினார். என்ன சொல்ல போகிறீங்க, வாட் இஸ் யுவர் ஆக்ஷன் என்றெல்லாம் கேட்டார். பேர் தான் போய் வச்சாங்க. இப்போ ஏதோ ஒரு ரோட்டில் ஒரு குழந்தை போகுது, நான் 100 பேர் வைக்கிறேன், உடனே அந்த குழந்தை உங்களது ஆகிடுமா? பேர் தானே வச்சுருக்காங்க என்று கூட இங்கே உள்ள பத்திரிகை யாரும் சொல்லலை. இப்போ அதிரடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வரலாற்றின் அடிப்படையில் அதை நான் அப்படியே படிக்கிறேன். 11 ஊர்கள், 12 மலைகள், 4 ஆறுகள், ஒரு ஏரி, ஒரு மலைப்பாதை, ஒரு நிலப்பரப்பு ஆக மொத்தம் 30 பகுதிகளுக்கு பழைய வரலாற்றிலே இருந்த பெயரை மாற்றி சீனா தன்னுடைய பெயரை கொடுத்திருக்கிறது. இப்போ இதில் என்ன, ஜாகிரபி மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரி, திபெத்காரனுக்கு அவனுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோப்பா என்று அந்த வரலாற்று பெயரை மீண்டும் சூட்டியிருக்கிறார். இந்த ஏரிக்கு தான் பெயர், இந்த மலைக்கு இதுதான் பெயர், இந்த பாதைக்கு பழைய காலத்துக்கு தான் பெயர். இப்போ பேர் மாற்றிட்டான் பாருங்க. வரலாற்றை நினைவுபடுத்துகிறார். பை சேஞ்சிங் ஹிஸ்ட்ரி வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் த ஜியாகிரபி ஆல்சோ. அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த திபெத் என்கின்ற பகுதிக்கு அது இமயமலையினுடைய மிக உயர்ந்த ஒரு பகுதி. நம்ம நாட்டு இமயமலை ஆரம்பித்து அங்கே தான் போய் முடியுது. அதுக்கு என்ன பேருனா உலகத்தின் நீர் தொட்டி.
இந்த வேர்ல்டு முழுக்க அத்தனை பேருக்கு வந்து நீரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ நீர் அங்கே இருக்குது. அது காரணம் அங்கே இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ்னு சொல்லுவார்கள். அந்த பனி வந்து உறைந்து உறைந்து அப்படியே அது திட்டுத்தான் இருக்கும். அந்த நீரை எடுத்து கொடுத்தா உலகத்து முழுக்க கொடுக்கல, நல்ல நீர். அப்படிப்பட்ட அந்த பகுதியை நேரு ஆட்சி காலத்தில் அந்த திபெத் என்கின்ற பகுதியை பிடிக்கிறாங்க. சீனா பிடிக்கிறது. அந்த சீனா வரப்போகின்றது தெரிஞ்ச உடனே 47 நம்மளுடைய நாடு சுதந்திரம் அடைந்த உடனேயே திபெத் வந்து நேருவிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இந்தியாவோட அனெக்ஸ் ஆகிக்கிறோம், நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் எதர் பார்ட் ஆஃப் ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, இல்லது எங்களுக்கு இராணுவ உதவி கொடுங்க, நான் உங்களுடைய ஒரு தனி பிராந்தியம் எப்படியோ ஒரு வகையில் ஒரு மாதிரி நீங்கள் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க என்று கேட்கும்போது நேரு மறுத்து விடுகிறார். சீனா ஆக்கிரமிக்கிறது. இப்போ அங்கே பாயக்கூடிய உலகத்திலே மிக அதிகமான தண்ணியை கொடுக்கக்கூடிய பிரம்மபுத்திரா நதி, அதை திருப்பி மிகப்பெரிய டேம் கட்டி சீனா முழுக்க உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ உலகத்தின் நீர் தொட்டியை வந்து நம்ம இழந்துட்டோம். இப்போ சீனா என்ன சொல்கிறான், இந்த திபெத்தை நாங்கள் பிடிச்சாச்சு இல்லையா, திபெத்தை பிடிச்ச பிறகு அதோடு சும்மா இல்லை, திபெத் என்பது எங்களுக்கு உள்ளங்கை, ஆப்ரேஷன் 5 ஃபிங்கர்ஸ் அவன் சொல்கிறது. அந்த 5 ஃபிங்கர்ஸ் திபெத்லேருந்து கையை வச்சு 5 விரலை வச்ச மாதிரி 5 இடத்து மேலே அழுத்தி நாங்கள் பிடிச்சிட போகிறோம். அப்படி we are going to grab. என்ன, லடாக் அண்ட் காஷ்மீர் ஒரு ஃபிங்கர், அருணாச்சல் பிரதேஷ் இன்னொரு ஃபிங்கர், நேபாள் இன்னொரு ஃபிங்கர், சிக்கிம் இன்னொரு ஃபிங்கர், பூட்டான் இன்னொரு ஃபிங்கர். 5 ஃபிங்கரால் இந்த 5ஐயும் நாங்கள் கபலீகரம் பண்ண போகிறோம். அதுக்கு அடிப்படை திபெத். இது சீனா சொல்லியிருக்கோம், பல ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியாச்சு. அப்போ இந்த திபெத்தை நீங்கள் வந்து அதனுடைய ரூட் அதுதான், இத்தனை பண்ணுறது அட்டகாசம் தான் ரூட்டு. அந்த திபெத்தை நீங்கள் சீனாவிலேருந்து கட் பண்ணிட்டீங்கன்னா சீனா ஒன்றும் இல்லாமல் அடங்கிடும். அதே போல் அதற்கு மேற்க வடக்க வந்து சின்ஜியாங் என்ற பகுதி, நான் சொன்னேன் இல்லையா, வெஸ்ட் துர்க்மெனிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பகுதி, அந்த பகுதி தான் வேர்ல்டுலேயே வந்து கடலிலிருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஃபர்தஸ்ட் பிளேஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து அதுதான், அந்த இடம் தான், அந்த பாயிண்ட். அங்கே கோபி டெசர்ட் என்ற பெரிய பாலைவனம் இருக்கிறது, ஃபுல்லாக ட்ரையஸ்ட் பிளேஸ்ட். அந்த இடத்துல தான் ஏராளமான மினரல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார், மின்சார காருக்கான இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, பேட்டரி தயார் பண்ணுறோம் இல்லையா, அதற்கான ஏகப்பட்ட நிறைய பொருட்கள் கனிம வளம் மிக்க பகுதி. அதனால் அதை போய் பிடிச்சிருக்காங்க சைனா. அப்போ அந்த சின்ஜியாங் என்கின்ற அந்த பகுதி வந்து சீனாவை சேர்ந்தது கிடையாது. இப்படி 7 மாகாணங்கள், 7 சீனாவுடைய 7 மாகாணங்கள், நம்முடைய எல்லை பக்கத்தில் உள்ள 7 பகுதிகள், இவை எல்லாமே தனித்தனி நாடுகளாக இருந்தவை. இப்போ அது இல்லாமல் தைவானை படிக்க போன அடுத்து கிளம்பியிருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பால் ஏதோ ஒரு ஆட்சி காலத்தில் தைவான் எங்கள் நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருந்ததுன்னு ஒரு மேப்பை காமிச்சு அதை போய் ஐநா கவுன்சிலில் பேசி, ஆகவே தைவான் மீது எனக்கு தார்மீகமான உரிமை உண்டு என்று பேசி இருக்கிறார் சீன அதிபர், சீன பிரதிநிதி பேசியிருக்கிறார். அப்போ அமெரிக்க ஐநா சபை என்ன பண்ணுது, அப்போ அவங்களுக்கு உரிமை இருக்குப்பா, பேசாமல் விட்டுடலாம்ப்பா. இப்படி உலகையே மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய, கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய, ரவுடியாக இருக்கக்கூடிய, உலகின் ரவுடியாக இருக்கக்கூடிய சீனாவை, கம்யூனிஸ்ட் சீன அரசை இந்த திபெத் விஷயத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்கள் ஆட்டி படைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் போன செய்திகளிலே சொன்ன மோடி 2 என்பது மோடி 3 என்பதையும் பற்றி கம்பேர் பண்ணோம். மோடி 3 என்பது மோடி 2ஐ விட வலிமையானதாக, அதிரடியாக இருக்க போகிறது. அதற்கு உதாரணமாக நான் பார்க்குறேன். இப்போ கூட நம்ம பார்க்கலாம், அந்த இவர் பதவியேற்கும் போது காஷ்மீரில் பள்ளத்தாக்கில் பஸ்ஸில் போகக்கூடிய ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்க, மனசு வருத்தமாக இருந்தது. இப்போ என்னன்னா, இதெல்லாம் பேச்சு வழக்கில் வரக்கூடியது, அநேகமாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஒரு அனுமானம் தானே. அந்த இடத்துல வந்து இப்போ ட்ரோன் இராணுவம்லாம் போய் பெருசாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, பாகிஸ்தான் இராணுவத்துடைய ஆதரவோடு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரம் கிடைக்கிறதா? கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? இதுதான் எனக்கு கேள்வி, என் மனசில் ஓடுனது. அதுக்கே எவ்வளோ முயற்சி பண்ணணும். அப்படி ஒருவேளை கிடைக்குமானால் இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துவதற்கு மோடி 3 அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்று நான் நினச்சிக்கிறேன். இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, நிச்சயம் நடக்கும். ஆதாரம் கிடைச்சால் இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கும். ஏன்னா மோடி 2இல் அருணாச்சல பிரதேசத்தின் பகுதிகளுக்கு சைனா பெயர் சூட்டியது, மோடி 3இல் திபெத்தின் பெயர்களுக்கு நம்முடைய நாடு பெயர் சூட்டியிருக்கிறது. ஆகவே மோடி 3 என்பது மோடி 2ஐ விட வலிமையானது, உறுதியானது, அதிரடியானது என்பதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது.
ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு தெரியும், நாம் தினம்தோறும் 5 செய்திகளை திரட்டி விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க அஞ்சக்கூடிய தயங்கக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த சமூக சேவகர், அரசியல் செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி சார். நன்றி.